என்னோடய ஃபேமிலிக்கான ஆகஸ்ட் மந்த் பட்ஜெட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்பளம் வந்த உடனே நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மந்த்து ஃபுல்லாகவே நமக்கு கஷ்டம் இல்லாமல் போயிடும். மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா கையில் பணம் இல்லாமல் இருக்காது. அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கைக்கு பணம் வந்த உடனே பார்த்திங்கன்னா அதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு தான் நம்ம எல்லா வீடியோலையும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு தான் நம்ம செலவுக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 20% சேவிங்ஸுக்கு போயிடணும். இது பட்ஜெட் வீடியோங்கிறதுனால என்னோடய எக்ஸ்பென்சஸ் மட்டும் இருக்கும். இப்போ செலவுகள் இப்போ நம்ம ஒரு நோட்டில் எழுதிக்கிறீங்க, இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணுறோம், எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலவு செய்யப்பட்டதுன்னா நீங்கள் அந்த மாத கடைசியில் ட்ராக் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அந்தந்த விஷயத்துக்கும். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீதி தொகை அதில் நமக்கு இருக்கா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மளிகை சாமான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபா தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனால் நம்ம பட்ஜெட்டில் 4000 ரூபா போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதில் ஒரு 1000 ரூபா உங்களுக்கு மிச்சமாகுதுன்னாக்கா அப்போ அது மீதி தொகை தானே. அப்போ -1000 போடுங்க. இதே அதிக தொகைனா என்னென்னா இப்போ 4500 உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த டேபிளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா +500 போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போடுறதுனால நீங்கள் ட்ராக் பண்ணும்போது மந்த் எண்டில் உங்களுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ இதில் அதிகமாகுது இதில் கம்மியாகுதுங்கிறதுனால தான் இந்த 2 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் இந்த 2 டேபிளர் காலம் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மளிகையாக இருக்கட்டும், ஈபியாக இருக்கட்டும், எல்லாமே என்னோடய பட்ஜெட். இது உங்கள் ஃபேமிலிக்கான பட்ஜெட் நீங்கள் எவ்வளோ உங்கள் ஃபேமிலிக்கு இருக்குமோ இதில் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும், அது உங்களுக்கு பொறுத்தது. இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே நீங்கள் பட்ஜெட்டில் கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸில் நான் பர்த்டேன்னு போட்டிருக்கேன். அது வந்து ஆகஸ்ட் மாதம் என் பொண்ணோட பர்த்டே இருக்குது. அதனால் அதுக்கு 2500 நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதத்துக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் எழுதிடுங்க. அதையுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸில் கொண்டு வந்துடுங்க. இப்போ என்னோடய மந்த்லி பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 21,500 வந்திருக்கும் எழுதியிருக்கேன். அப்புறம் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2500. நாங்கள் ஒன்றும் செலிப்ரேஷன் ரொம்ப பெருசாலாம் பர்த்டே பார்ட்டிஸ் பண்ணுறது இல்லை. ட்ரெஸ்ஸு வாங்குறது, ஸ்கூலுக்கு சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு போகிற செலவு அது மட்டும்தான். அதனால் 2500. இப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு எனக்கு 24,000 என்னோடய பட்ஜெட்டுக்கு தேவைப்படும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்ஸு. இது வந்து மாதம் கண்டிப்பாக நம்ம எடுத்து வைக்கக்கூடிய செலவாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்ட் இல்லை, ரெண்ட் இருக்கிறவங்களுக்கு ரெண்ட்டுன்னு உங்களோட பட்ஜெட் என்னென்னலாம் தேவையோ அதை எழுதிக்கங்க. அப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா வான்ஸில் வரும். அது வந்து டிஃபர் ஆகும், எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போ இந்த மாதம் எனக்கு பர்த்டே இருக்கிறதுனால நான் எழுதியிருக்கேன், இல்லைனா அதை நான் எழுத போகிறதில்ல. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன செலவுகள் தேவைப்படுதோ அதை மட்டும் பட்ஜெட்டில் கொண்டு வந்தால் போதும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பண கஷ்டம் வராமல் இருக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் பண்ணுற விஷயங்களாக தான் இருக்கும். அதை நீங்கள் மாற்றி பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றி பார்க்கும்போது நமக்கு பண கஷ்டம் இருக்காது. நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. இது ஏற்கனவே நான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன், நான் மேலே கார்டில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அது இருக்கும். அது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் பட்ட எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 500 ரூபா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜூலை மந்த்து கிடச்சிது, எக்ஸ்ட்ராவாக கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பியோட மேரேஜில் அப்போ பொட்டி பிரிக்கும் போது நாத்தனாருக்காக அதில் பணம் தெரியாமல் ஒளிய வச்சுருப்பாங்கள்ல, அதில் நம்ம எத்தனை நாத்தனார் இருக்குமோ அதை நம்ம பிரித்து எடுத்துப்பாங்க. ஸோ அதில் எனக்கு வந்த பங்கு தான் பார்த்திங்கன்னா இந்த 500 ரூபா. அதை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா பார்த்திங்கன்னா பாப்பாக்காக ஊருக்கு போனப்போ பார்த்திங்கன்னா பாப்பாக்காக கொடுத்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்து அது எந்த பணம் யார் கொடுத்தாலும் சரி தான், நம்ம வந்து செலவு பண்ணாது, நம்மக்கிட்டே கொடுத்துரும், அதோட உண்டியலில் போட சொல்லிடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பைசா எது வந்தாலும் சரி தான், நாங்கள் அதை செலவு பண்ண மாட்டோம். அது நம்மளோட சேவிங்ஸில், பசங்களும் அப்படி தான் நானும் அப்படி தான், நம்மளோட சேவிங்ஸில் அதை ஆட் பண்ணிக்கிறது. இது வந்து என்னோடய சேவிங்ஸ் பாக்ஸில் நானும் பாப்பாவும் இதே சேம் பாக்ஸில் தான் நாங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுலேயே இப்போ எங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு ஒரு 700 ரூபா, என்னோடது ஒரு 500 ரூபா, பாப்பாவோடது 200 ரூபா. இது வேறு பசங்களாக இருந்தால் நம்ம செலவு பண்ண சொன்னால் ஈஸியாக செலவு பண்ணிவிடுவாங்க. எனக்கு என்னோடய பணத்தில் ஏதாவது வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் பழக்கம் பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு. சேவிங்ஸோட முக்கியத்துவத்தை நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா மாதத்தோட முதல் செலவு, நம்மளோட செலவு பார்த்திங்கன்னா உண்டியலில் பணம் போட்டுருவோம். 2 உண்டியல்லையும் 500 நான் போட்டுருவேன். ஸோ அந்த பணத்தையும் நான் இதில் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கவரில் பணம் எடுத்து வைப்பேன். நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் சொல்கிறேன். மற்றது எல்லா சேவிங்ஸும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் சேவிங்ஸ் தான் மோஸ்ட்லி நான் பண்ணுறது எல்லாமே.
ஸோ உண்டியல் சேவிங்ஸ் மட்டும் நான் வீட்டில் பண்ணிக்கிறது. ஸோ அந்த 500 போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்தது பார்த்திங்களா, எங்களுக்கு வந்த இந்த 500 பாப்பாவுக்கு கொடுத்த 200 இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் ஒன்றாவே இந்த உண்டியலில் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1 லட்ச ரூபா சேர்க்கக்கூடிய உண்டியல் இது. ஸோ எப்பப்பெல்லாம் இது மட்டும் இல்லாமல் எப்பப்பெல்லாம் புது பணம் நம்ம கைக்கு வருதோ அதையுமே நான் இதில் ஆட் பண்ணிப்பேன், இதில் போட்டுருவேன் நான். நம்ம வந்து பணம் போடும்போது பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இதில் இந்த 500 ஒரு 200 பெரிய அமௌண்ட்டு கிடையாது. ஆனால் பெரிய அமௌண்ட்டுன்னு நினச்சி நாங்கள் போடுறோம் அதில். அது மாதிரி நம்ம மைண்டே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி தான், 1 ரூபாவாக இருந்தாலும் அது பெரிய ஒரு பணமாக அதோட மதிப்பு நமக்கு தெரியணும். 1 ரூபாவாக இருந்தாலும் சரி தான், 10 ரூபாவாக இருந்தாலும் சரி தான், அந்த பணத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம அந்த பணத்துக்கு மரியாதை கொடுத்தா தான் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பணங்கிறது நம்ம கையை விட்டு போகாது. ஸோ மதிப்பே இல்லாமல் இவ்வளோ தானா, ஒரு 1000 ரூபா தானா, 500 தானா, 100 தானா, அந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய நம்ம பேச்சிலேயே பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கையில் தங்குமா தங்காதா, நம்மக்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. நம்ம மரியாதை கொடுத்தோம்னாலே நம்ம வந்து நம்மளோட லைஃப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலில் இருக்கும். இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்மளுக்கு வராது. அப்புறம் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்பாதீங்க. இப்போ நான் யூடியூப்பில் நான் போடுறேன் அப்படின்னாக்கா என்னோடய ரிலேஷன்ஸுக்கும் யாருக்குமே நான் சேனல் வச்சுருக்கிறது தெரியாது. என்னோடய ஹஸ்பண்டை தவிர, என் பசங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. நான் யார்கிட்டையுமே நான் சொல்லிக்கல. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி தான், நான் யார்கிட்டையுமே நான் தெரியப்படுத்தலை. ஸோ அதனால் நீங்களும் சரி, எதுவுமே நம்மளோட பர்சனலாகவே இருக்கட்டும். ஏன்னா எல்லார் மனசும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நம்ம இப்படி இருக்கோன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மக்கிட்ட அப்படி தான் பழகுவாங்க. அப்படி இப்போ நம்ம முன்னேறோம் அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கும். யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நான் செய்கிற ஒரு நல்ல விஷயங்களை நீங்களும் செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்கலைன்னா அது நம்மளுக்கு அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கிறது இல்லை. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே பார்த்திங்கன்னா அதுதான். நம்மளை முன்னேறது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு 10 பேரில் ஒருத்தவங்களாவது நம்மளோட இதை ஃபாலோ பண்ணிட்டோமே அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த என்வலப் மெத்தடு. ஸோ இந்த கவரில் பணம் வச்சு தான் நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே இந்த மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் பெரிய அட்வான்டேஜ். நம்ம ஃபேமிலிக்கு பட்ஜெட் போடுறதில்ல பெரிய அட்வான்டேஜ் வந்து நம்ம என்னென்ன செலவு நம்ம பண்ண போகிறோமோ அதை அந்தந்த கவரில் எடுத்து நீங்கள் முன்கூட்டியே வச்சுடுங்க. சம்பளம் கைக்கு வந்த உடனேயே நீங்கள் அடுத்தது செய்ய வேண்டிய வேலை இதுதான். நம்மளோட பட்ஜெட் நம்ம எழுதுகிறோம் பாருங்கள், அந்த என்னென்ன இப்போ கிராசரி வாங்க போகிறோம், இபி இருக்குது, கேபிள் இருக்குது, மொபைல் ரீசார்ஜ் இருக்குது, ஸ்கூலு டியூஷன் இருக்குது, இதுமாதிரி எவ்வளவோ இருக்குது. நீங்கள் மாதம் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மோஸ்ட்லி இப்போ அந்த மாதிரி இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு இருக்கும், இயர்லி ஒன்ஸ்ன்னு இருக்குது. இல்லை நீங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்கூல் ஃபீஸையும் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டில் நீங்கள் ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே உங்கள் பட்ஜெட்டில் ஆட் பண்ணி அதை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கவரில் மாற்றி, இப்போ நான்வெஜ்ஜுக்கு உள்ள கவரில் அந்த பணத்தை வச்சிடணும். இப்போ 2000 ரூபா நான் நான்வெஜ்ஜுக்கு ஒதுக்கியிருக்கேன், அதை வந்து நான் இந்த கவரில் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 23-24 வந்து இந்த அமௌண்ட் எனக்கு காலி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு நான் வாங்கக்கூடாது. என்னோடய பட்ஜெட்டில் அது முடிஞ்சிருச்சு, நான் முன்கூட்டியே நான் செலவு பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதனால் அப்படியே பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டுட்டு வரணும். அந்த அமௌண்ட் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அந்த மாதத்துடைய செலவு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் ஒரு 23 தேதிக்கு மேலே உங்கள் கையில் அந்த கவரில் பணம் இல்லைன்னா நீங்கள் வாங்கக்கூடாது. இப்படி தான் எல்லா செலவுகளுக்குள்ளதுமே. இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படி தான். அந்த ஃப்ரூட்ஸ் 1000 ரூபாக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்க, முன்கூட்டியே வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் வாங்க முடியாது. ஸோ இதனால் இப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணுறதுனால நம்ம கையில் ஏதோ ஒரு மாதத்தோட எண்டில் ஏதாவது நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும் பணம். அனாவசியமாக செலவு பண்ணுறதை குறைக்கக்கூடிய பெரிய ஒரு கிஃப்டாக நமக்கு கிடைச்ச ஒரு மெத்தடு தான் என்வலப் மெத்தட். இப்போ நான் காட்டக்கூடிய கவர் பார்த்திங்கன்னா என் வீட்டில் வேலை செய்கிறவங்களோட சம்பளம் 1500 அவங்களுக்கு சம்பளம். அதனால தான் அவங்களோட பேரை வந்து நான் மறைச்சிருப்பேன். என்னென்னா அந்த அக்காவோட நேமை நான் அதில் எழுதியிருப்பேன். இப்போ அதை கூட நான் கவரில் தான் வைப்பேன். கவரில் வச்சு தான் எடுத்து அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் கூட நான் வைக்கணுமா அப்படின்னு சில பேர் கேள்வி இருக்கும். ஆனால் வந்து பட்ஜெட்டுங்கிறது அவ்வளோதான். நம்ம என்னென்ன செலவுகள் பண்ண போகிறோமோ நமக்காக தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ பட்ஜெட் வந்து நம்ம ஃபேமிலிக்கான பட்ஜெட்டை போய் நம்ம அடுத்தவங்கள்ட்ட காட்ட போகிறதில்ல. நமக்கு தெரியணும், நமக்கு தெளிவு வரணும், அதுக்காக நம்ம எழுதுறது தான். அதனால் ஒவ்வொன்றையுமே இப்போ பாலுக்கு பார்த்திங்கன்னா நான் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் 500 ரூபா கொடுப்பேன். ஸோ மாதத்துக்கான பட்ஜெட் எனக்கு பாலுக்குன்னு 1500 ரூபா. ஸோ அந்த 1500 ரூபாங்கிறது அந்த கவரில் வச்சுருவேன்.
இப்போ கிராசரியில் 4000 போட்டிருப்பேன். இப்போ கிராசரியில் பார்த்தீங்கன்னா நான் அரிசியை அதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ரைஸுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக 1000 நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பட்ஜெட் போட தெரியும், தெரியாதவங்களுக்கு ஒரு ஐடியாவாக இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை குழந்தைங்க இருந்தால் மாதம் மாதம் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் மாவு வாங்குறது இருக்கும், பால் மாவு வாங்குவோம். இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டேப்லெட் வாங்குகிற செலவு இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக அந்த கவரில் எடுத்து வச்சிடும் போது, இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருந்த பட்ஜெட் என்னோடய நோட்டில் நான் ஃப்ரண்ட்டில் காட்டியிருந்தேன் பாருங்கள். என்னோடய பட்ஜெட் என்னென்னங்கிறது எல்லாத்தையுமே நான் தனித்தனி கவரில் நான் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராசரி, இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட்டு என்னோடய பட்ஜெட்டில் இருக்கும். நான் அப்போ என்னென்னா இந்த மாதத்துக்கு பணம் வைக்கும் போது நான் அதை எடுக்கும்போது தான் பார்க்குறேன். எனக்கு அது இருந்ததே சுத்தமாக நான் பார்க்கல. நான் முடிஞ்சிருச்சு கவரில் பணம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் 300 ரூபா அதில் மிச்சம் இருந்திருக்கு. இப்போ தான் நான் வீடியோக்காக எடுக்கும் போது தான் அதை நான் பார்க்குறேன். என்ன கவர் கொஞ்சம் ஜாஸ்தி பணம் உள்ளே இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே பணம் இருக்குது, 300 ரூபாய் இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே இந்த கவர்லேயே திருப்பி வைக்க மாட்டேன். இது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்த சேவிங்ஸ் தான். இது அப்படியே சேவிங்ஸுக்கு நான் கொண்டு போயிடுவேன். இந்த மாதிரி நிறைய வாட்டி எனக்கு இருந்திருக்கு. ஒரு 10 ரூபாய் 20 ரூபா ஒவ்வொரு கவர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏதாவது சில்லறையாவது இருக்கும், ஒரு 50 ரூபா 100 அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வீடியோ எடுக்கும் போது தான் நான் பார்க்குறேன் 300 ருபீஸ் அதில் எனக்கு இருந்தது. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு அதை நான் உண்டியலில் போட்டுருவேன் செலவு பண்ணாமல். இப்போதைக்கு இருக்கிற இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டோட அமௌண்ட்டை நான் அந்த கிராசரி இதில் வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு புது நோட்டாக இருக்குது 100 ரூபா, பாக்கி 2 100 ரூபா பார்த்திங்கன்னா பழசாக இருக்குது. நான் உண்டியலில் பார்த்திங்கன்னா புது அமௌண்ட்டை மட்டும்தான் போடுவேன், பழைய நோட்டை நான் அதில் போட மாட்டேன். அதனால் இந்த 100 ரூபா மட்டும் நான் இப்போதைக்கு போட்டுட்டு, இந்த 100 ரூபா 200 ரூபா பார்த்திங்கன்னா பால்கார்ட்டை கொடுத்தோன்னா எங்கள் பால்கார்ட்டை அவர் புதுசாக கொடுப்பாரு. பழைய நோட்டை கொடுத்தா புது நோட்டு கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உண்டியலில் போடுறேன். அதனால் இப்போதைக்கு இந்த இருக்கிற 100 ரூபா மட்டும் நான் என்னோடய உண்டியலில் போட்டுக்கிறேன். அந்த 1 லட்ச ரூபாய் உண்டியல் இருக்குல்ல, அதில் நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் உண்மையாகவே என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. நான் இப்போ வீடியோக்காக நான் ஓப்பன் பண்ணும்போது நான் 300 ரூபாய் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அந்த அமௌண்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்க செலவுகளை இந்த மாதத்துக்கு ஜூலை மாதம் செலவுகளை அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ ஆகஸ்ட் மாதம் பட்ஜெட்டில் திருப்பி நம்மளோட அமௌண்ட்டை எடுத்து அந்த கவரில் வைக்கும் போது தான் நான் பார்க்குறேன். இந்த 100 ரூபா மட்டும் போட்டுட்டு இப்போ நான் அடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு 200 ரூபாயுமே அதில் நான் போட்டுருவேன், சேவிங்ஸில் நான் போட்டுருவேன். இது 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா இருக்கும் இந்த உண்டியில். ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு 50 ரூபா 100 ரூபா 200 ரூபாங்கிறது கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்குது. மித்த எல்லாமே பார்த்திங்கன்னா 500 ரூபா தான். எவ்வளோ சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேர்க்கணும். அவ்வளோதாங்க என்னோடய பட்ஜெட்டு. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன், புரியுற மாதிரின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் அப்படியே இந்த பட்ஜெட்டை எடுத்துக்கோங்க. இது உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடும் குறையும், இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நீங்கள் இதை ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் போட தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இது பயனுள்ள வீடியோவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்.